ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ். நான் உங்க T3. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தனுஷோட இயக்கத்துல தனுஷ், எஸ் சூர்யா, பிரகாஷ் ராஜ், சரவணன் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சு வெளிவந்துள்ள ராயன் படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனா T1, T2, T3 நாங்க 3 பேருமே தான் எங்களோட ஒப்பீனியன் சொல்ல போறோம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். அதை நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ராயன் படத்தோட கதைக்களம் நார்த் மெட்ராஸ்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதுல நம்ம தனுஷ் அண்ட் எஸ் சூர்யாக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பா 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃபேஸ் ஆஃப் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி செல்வராகவன் சிங்கம் அண்ட் ஓனாயோட கதையை சொல்றாரு. அதுல சிங்கமா நம்ம தனுஷை கனெக்ட் பண்றாரு, ஓனாயா எஸ் சூர்யா அண்ட் சரவணனை கனெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா சரவணன் அண்ட் எஸ் சூர்யாக்குள்ள என்ன சம்பந்தம் தெரியல, அப்பா பையனா இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு கனெக்டானு தெரியல. படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி தனுஷ் ஒரு இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த செவத்துல பாத்தீங்கன்னா கிங்னு போட்டிருப்பாங்க. மீன்ஸ் ராயனை சிங்கமா மீன் பண்றாங்கல்ல, அதை தான் இங்க அவங்க கனெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே சமயத்துல படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா ராவணனை மீன் பண்ணி தான் பாடியிருப்பாங்க. சோ ராவணனுமே கிங் தான், அதை மீன் பண்ணி சிங்கம் அண்ட் ராவணன் 2 பேருமே இந்த இடத்துக்கு ராயன் தானே தனுஷோட கேரக்டர் சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். T2 எனக்கு பாத்தீங்கன்னா T3 சொன்ன கருத்தோட எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம T3 பாத்தீங்கன்னா ராயனை தான் சிங்கமா மென்ஷன் பண்றாரு. பட் ஆனா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, செல்வராகவன் ராயன் கேட்டு தான் அந்த கதையை சொல்றாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல ராயன் வந்து எப்படி சிங்கமா இருக்க முடியும்? அதனால எனக்கு என்ன தோணுதா, இங்க வந்து எஸ் சூர்யா தான் வந்து ஒரு லயனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஹோல் ஆக்ஷனையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதனால அவர் தான் லயனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு ஓனா யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் தான் ஓனாயா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு மேஜரா. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா காட்டுறாங்க. போலீஸ் ஆபீசரோட ரோல் என்ன, ஓனாய் மாதிரி தந்திரமா செயல்படுறது. அப்படின்ற பட்சத்துல போலீஸ்லாம் கேங்கா சேர்ந்து எப்படி வந்து அந்த லயனை வந்து கேப்சர் பண்ணலாம், அந்த கேங்ஸ்டரை வந்து எப்படி அழிக்கலாம்ன்றதை யோசிச்சு அவங்க எல்லாம் ஓனாயா கூட்டமா சேர்ந்து அந்த லயனை வந்து கேப்சர் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிளஸ் வந்து ராயனை வந்து த கிங்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த பட்சத்துல எனக்கு என்ன தோணுது பாத்தீங்கன்னா, கிங்னா ஒரு ராஜா கிட்ட சிங்கமா இருந்தாலும் சரி, ஓனாயா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவர்கிட்ட தோத்து போயிடும். அதனால ராயனை வந்து ஹைலைட் பண்ணி வந்து 2 பேருமே தோக்கடிச்சு அந்த நாட்சனே அவர் ஆக்குபை பண்ற மாதிரி காட்டலாம்னு எனக்கு தோணுது. இந்த படத்துல துஷார விஜயனோட கேரக்டர் ரொம்பவே ஒரு மெயின் கேரக்டரா இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர் முழுக்கவே அவங்கள வந்து ஒரு போல்டான கேரக்டரா தான் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, கேரக்டரை ரொம்பவே ஒரு போல்டான ஒரு கேரக்டரா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு நிறையவே ஸ்டன்ட் சீன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு A சர்டிஃபைட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பட் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நிறைய A சர்டிஃபைட் சீன்ஸ்லாம் காமிக்கல. ஒரு சில முக்கியமான ஒரு சின்ன சீன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. படத்துல ரொம்பவே ப்ரூட்டலா நிறைய சீன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல தனுஷ் நிறைய பேர் வெட்டுற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ப்ரூட்டலா இருக்குன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது, ராயன் படத்துல நம்ம செல்வராகவன் சாரும் நடிச்சிருக்காரு. சோ கண்டிப்பா தனுஷோட இந்த ஜேர்னில ஒரு முக்கியமான பங்களிப்பே செல்வா சாருக்கு இருக்கும். பிகாஸ் ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு பெரிய நடிகனா மாத்தினது நம்ம செல்வா தான். அப்படி இருக்கிற அந்த சமயத்துல தனுஷோட 50வது படமா இருக்கிறதுனால கண்டிப்பா செல்வாவோட டச் இந்த மூவில நிறைய இடம் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க லைட்டிங்ஸை வச்சு டீடைலிங் பண்றதை தெளிவா நீங்க பார்க்கலாம். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எஸ் இது செல்வா சார் அவரோட மூவில பண்ணக்கூடிய விஷயம் தான். அதை இந்த மூவில பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அவர் நிறைய இடங்களை நம்ம தனுஷ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருப்பேன். என்னன்னா, இந்த படத்துல தனுஷ் நிறைய பேர் கொல்ற மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நமக்கு இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் ஷாட்ல ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு திஷா விஜயன் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் மேல குடம் ஃபுல்லா தண்ணி வந்து மேல கொட்டுற மாதிரி இருக்கும். நீங்க அந்த சீன்ல கிளியரா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரத்த வெள்ளத்துல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன்னை இந்த இடத்துல அவரோட தம்பிகள் கேரக்டர்ஸ்ல வந்து நடிச்ச ஆக்டர்ஸ் ஆன சந்தீப் அண்ட் காளிதாஸ், இவங்க 2 பேரை யாரோ ஒருத்தர் கொன்னுட்டு அவர் இந்த சீன்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அப்படி இல்ல அப்படின்னா வில்லனை இந்த இடத்துல கொன்னதுக்கு அப்புறமா இது ஒரு கிளைமேக்ஸ் சீனா நமக்கு காமிச்சு இந்த இடத்துல முடிக்கிற மாதிரி கூட நமக்கு இந்த படத்தை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த சீன் பார்க்கிறதுக்கு எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா நான் இதுல எக்ஸாக்டா அவரோட தம்பிகளை கொல்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. அது எங்கேயுமே உங்களுக்கு ட்ரெய்லரா காமிக்கல. பட் இருந்தாலுமே நீங்க கிளைமேக்ஸ் சீன் அவங்க காமிக்கும் போது அந்த இடத்துல தன்னோட தம்பிகள் இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதை வச்சு அவங்களை கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்றேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது, எனக்கு அசுரனோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல தெரிஞ்சது. லைக் அந்த படத்துல தனுஷ் எல்லாருக்கும் அமைதியா தான் போவாரு, அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. பட் அவரோட பாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பயங்கரமான சம்பவம் பண்ணிருப்பாரு. ஆனா அவரோட பசங்களை பாத்தீங்கன்னா எதுக்கு இடத்துல கோவப்பட்டு அமைதியெல்லாம் போக கூடாது, நம்மள ஒருத்தன் நோண்டானா அவன் அடிக்கணும், சண்டை பண்ணணும், கோவக்காரங்களா தான் காமிச்சிருப்பாங்க. சேம் அதே ஃபீல் எனக்கு இந்த படத்துலயும் தோணுது. லைக் பிரச்சனை அவரோட கையை மீறி போற சமயத்துல அசுரன் மாதிரி ஃபைட்லாம் பண்றாரு. மத்தபடி இங்க அவர் அமைதியா தான் இருக்காரு. பட் அவரோட பிரதர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கோவக்காரங்களா தான் காமிச்சிருக்காங்க. சோ இதை வச்சுதான் எனக்கு அசுரனோட ரெஃபரன்ஸ்மே லைட்டா இந்த படத்துல ஃபீல் ஆகுது. இந்த பாயிண்ட சப்போர்ட் பண்ற விதமா தான் என்னோட பாயிண்ட்டும் அமைய போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ராயனும் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்து என்ன கேட்பாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன ராய எப்படி வந்து அவங்க வாபஸ் வாங்கினாங்கன்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு வந்து நம்ம ராயன் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்ட சார்ன்ற சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து அந்த இடத்துல நம்ம ராயன் வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து போகும் பாத்தீங்களா, அந்த இடத்துல பயங்கரமா எல்லாரையும் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு எனக்கு என்ன தோணுது பாத்தீங்கன்னா, மேபி நம்ம தனுஷ் வந்து டியூவல் கேரக்டரா இருக்கலாம். அதாவது டியூவல் ரோல் இல்லைங்க, டியூவல் கேரக்டர். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங்ல ஒரு காமன்
பிகினர் மாதிரி நார்மலா கடை வச்சுக்கிட்டு ஒரு காமன் மேன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை காட்டிட்டு அண்டர் கிரவுண்ட்ல வந்து யாருக்கும் தெரியாம பழி வாங்குறது பிளஸ் வந்து எப்படி வந்து அந்த நார்த் சென்னை வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்குன்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆரம்பத்திலேயே இதுக்கு ராமாயணம் கனெக்ட் இருக்கு அப்படின்னு நம்ம நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிங்கிள் ரிலீஸ் பண்ணப்போமே சரி ராவணனுக்கு லைக் ரிசம்பிளன்ஸ் மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும் போதுமே தனுஷ் அவரோட தம்பிகளான சந்தீப் அண்ட் காளிதாஸ் இவங்களோட சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திஷாரா விஜய் இவங்க எல்லாருமே சேர்த்து பார்க்கும்போது லைக் ராவணனுக்கு எப்படி வந்து 2 தம்பி ஒரு தங்க இருப்பாங்களோ சேம் அதே மாதிரி தான் லைக் அங்க வந்து நீங்க கும்பகர்ணன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விபீஷணன் அண்ட் சூர்பனகை இவங்க எல்லாருமே தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா இருப்பாங்க. சேம் அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயமே கனெக்ட் ஆகலாம். எப்படின்னா லைக் எப்படி வந்து உங்களுக்கு ராமாயணத்துல வந்து சூர்பனகை மூலியமா தான் ஒரு பிரச்சனை உருவாகுமோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல துஷாரா விஜயன் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உருவாகலாம். அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை இந்த இடத்துல சால்வ் பண்றதுக்காக தனுஷ் அவங்களோட பிரதர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல மகாபாரதம் கனெக்டுமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை இது உண்மையா இருந்தது அப்படின்னா உண்மையில சூப்பரா இருக்குங்க. லைக் எப்படின்னா தனுஷ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரவணன் எஸ்.ஜே. சூர்யா அவங்க எல்லாருமே ஃபேமிலியா காமிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். லைக் கசின் பிரதர்ஸா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் மகாபாரதத்துல எப்படி கௌரவர்கள் அண்ட் பாண்டவர்கள் இவங்க 2 பேருக்கு ஃபைட் வராம நமக்கு காமிச்சிருப்பாங்களோ சேம் அதே மாதிரியுமே இந்த இடத்துலயுமே இவங்க 2 ஃபேமிலிக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டையா நமக்கு இந்த படத்தை கொண்டு போகலாம். ஸோ இதுதான் எனக்கு இது வந்து ரெண்டுமே அசம்ஷன் தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா இது உண்மையா இருக்கலாம். ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் மகாபாரதமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நான் சொல்ல வரேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லரோட ஃபைனல் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து உசுரே அப்படின்னு வந்து ஒரு லைனோட அப்படியே பாடிட்டே ஒரு ஹை பிச்சில் அது வந்து வேற லெவல்ல இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 சின்ன பசங்க வந்து நடந்துட்டே வருவாங்க. அதுல வந்து அந்த 3 சின்ன பசங்க யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுஷ், காளிதாஸ், அப்புறம் வந்து சந்தீப். தனுஷ் தான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து கையை ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. அந்த ஹோல்ட் பண்ணிருக்க பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. மேபி அது வந்து துஷராவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் தங்கச்சி வந்து ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி காட்டலாம். இந்த படம் மேஜரா அந்த ஃபைனல் பிக்சர் வச்சு என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தன்னோட தம்பிகளையும் தங்கச்சியை வந்து எப்படி பாத்துக்கிறாருன்ற மைய கருத்தை வச்சு இந்த படம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சோ இந்த பிரேக் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு தாறுமாறு தடலடி பிரேக் டவுன் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டாடா, பை பாய்.